நல்ல நிறைய செலவு பண்ணி பழகிட்டோம், நிறைய கடன் வாங்கி பழகிட்டோம். அந்த கடன் வாங்கி செலவு பண்றது தப்புன்ற உறுத்தல் கூட நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு பணம் வருது இல்ல, இது லைஃப் லாங்கா வரும்னு நினைச்சிட்டோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துச்சு, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஸ்டெடியா ஏறிட்டே போய் ஒரு இடத்துல போய் முடிஞ்சிச்சு. நம்ம அதே மாதிரி நினைச்சிட்டோம், நம்மளுக்கும் வருமானம் ஏறிட்டே போகும். இன்னைக்கு 1 லட்சம் வருது, நாளைக்கு 1.5 லட்சம் வரும், நம்ம கடன் வாங்கினா கட்டிடலாம் அப்படின்னு நம்பிட்டோம். அது நம்ம பண்ண தப்பு. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபின்டெக் நிறுவனங்கள் வந்தது ஒரு பெரிய விஷயங்க. அது நிறைய சொல்றாங்க, அது சைனா நிறுவனங்கள்லாம் இங்க வந்து காசு பாக்குறாங்கன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. பட் என்ன அப்படின்னா, முந்தியெல்லாம் நாங்களாம் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது கால்த்தையே நடப்பாங்க, பேங்க் வாசல்ல காத்து கிடப்பாங்க ஒரு லோனுக்கு. உங்ககிட்ட காசு நிறைய இருக்கு, உங்களுக்கு லோன் தேவையில்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க இந்த கையை நீட்டினீங்கன்னா இங்க ஒரு கடன், இந்த கையை நீட்டினீங்கன்னா இங்க ஒரு கடன், எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. மூணாவது நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கவே செய்யுது. அது எஸ்பெஷலி இந்த ஏஐ எல்லாம் வந்த பிறகு ஐடிலையும் சரி, இந்த நம்மளுடைய பேங்கிங் செக்டர்லையும் சரி, இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டுருச்சு. ரொம்ப குறைச்சலா தான் ஆள் எடுக்கிறாங்க. மிடில் லெவல்லாம் நீங்களே பார்த்தீங்க, நிறைய இப்போ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ல தான் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப் மார்க்கெட்டும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. சம்பள குறைப்பு, வேலை இதெல்லாம் இருக்கிறதால எல்லாமா சேர்ந்து நம்மளை இப்போ வந்து ஒரு கடன் வலைக்குள்ள தள்ளுது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சேலரி அப்படின்ற விஷயம் சொன்னாலே கேட்குறேன். சேலரி ரொம்ப கான்ஸ்டன்டான ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, கடன் நிறைய வாங்கிடுறாங்க. இன்னொரு சைடு வீடியோஸ்லாம் பார்க்குற பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டு, என்பிஎஸ் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டையும் ஆனால் வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இது எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து வெள்ள மாதிரி பணம் வந்து ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளோட ஃபியூச்சரை எல்லாருக்குமே பிரைட்டாக தெரிஞ்சுது. கடன் வாங்கியும் கட்டிடலாம், சேவிங்ஸையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து நிதர்சனம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று தான் சீரியஸாக பண்ண முடியும். அதில் வந்து எதை முதல்ல கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது கடனை தான் முதல்ல கட்டணும். நிறையா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸோ இல்லை வேற யாராவது பேங்க்லையோ எல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்கள. பட் என்ன அப்படின்னா, கடன் தான் கான்ஸ்டண்ட்டாக டெய்லி நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு உள்ள வர இன்கம் வருதான்னு நம்ம சொல்ல முடியாது. சேவிங்ஸில் வந்து இப்போ இந்த இன்கம் கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் விழுந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே 10% குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்கம் ஸ்டெடி கிடையாது, ஆனால் போகிற அமௌண்ட் ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சேலரி வளர்றதை விட அந்த வளர்ச்சி, கடன் வளர்ச்சி அதிகமாக இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பர்ச்சேசிங் பவர் இருந்ததோ அதுதான் இன்னைக்கும் இருக்குதாமா. இந்த இன்ஃப்ளேஷன்ல ஏறினதெல்லாம் விட்டுருங்க, சரியா எடுத்து பார்த்தா 10 வருஷம் முன்னாடி நம்ம சேலரி லெவல், பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ இருந்ததோ அதுதான் இன்னைக்கும் இருக்கு. அதனால நம்ம வந்து முதல்ல கடன் கட்டுறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கணும். அப்போ தான் அடுத்தாப்புல மறுபடி போய் கடன் வலையில் விழாமல் நம்ம தப்பிக்க முடியும்.